மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனின் பிரியாணி கடை வண்டியின் வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்த புகாரில் ஞானசேகரன் என்ற நபரை கைது செய்திருக்கக்கூடிய நிலையில ஞானசேகரன் குறித்த விவரங்கள் தற்போது வெளியாகிருக்கிறது. அவர் நடைபாதையில பிரியாணி கடை நடத்தி வந்திருப்பதும் காவல்துறை விசாரணை தெரிய வந்திருக்கிறது. தற்போது நடைபாதையில அந்த பிரியாணி கடையுடைய காட்சிகள் எல்லாம் தற்போது வெளியாகிருக்கிறது. அவர் பகல் நேரங்கள்ல நடைபாதையில பிரியாணி கடை நடத்தி வந்ததும் மாலை நேரங்கள்ல குறிப்பா இரவு 6 மணிக்கு மேல் இந்த பல்கலைக்கழக வளாகத்திற்கு உள்ளே சென்று அங்கு மது அருந்துவது, இது போன்ற மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது, பல்வேறு குற்றச்சம்பவங்கள்ல அவர் ஈடுபட்டிருப்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட ஞானசேகரிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில போலீஸ் என கூறி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலையும் அவர் ஈடுபட்டிருக்கார். தொடர்ச்சியாக இங்கு இந்த பகுதியில் நன்கு அறிமுகமான நபராக வலம் வந்திருந்த ஞானசேகர் இந்த பாலியல் குற்ற சம்பவத்துல தொடர்ந்து பல ஈடுபட்டிருப்பதும் காவல்துறை விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிவகிரி கோகுல், தொடர்ச்சியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன? முதற்கட்டமாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த சம்பவம் குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்படுது. சிசிடிவி காட்சிகள் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் பதிவான செல்போன் எண்களுடைய டவர் வைத்து அந்த விவரங்கள் எல்லாம் காவல்துறையால் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற அறிவியல் பூர்வமான ஆதாரத்தின் அடிப்படையிலும் அதே போல ஞானசேகருடன் உடன் இருக்கக்கூடிய நபர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் தற்பொழுது ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அடுத்த கட்டமாக ரகசிய இடத்துல விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலையும் இன்று இரவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் காவல்துறை மேற்கொண்டு வராங்க. இவர் தவிர இவருடன் வேறு யாருக்கேனும் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது? முதற்கட்டமாக இந்த சம்பவத்தில் 2 நபர்கள் ஈடுபட்டதாக கூறப்பட்ட நிலையில காவல்துறை தற்போது ஒரே ஒரு நபர் தான் இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தெரிவித்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கார். அடுத்த கட்டமாக இதில் வேறு யாராவது உடன் சென்றார்களா என்ற கோணத்திலையும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவரோடு இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் சாட்சியங்களாக மாறியிருக்கிறார்கள். ஞானசேகரன் தான் இந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருப்பதை அவர்கள் சாட்சியங்களாக மாறி உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த சாட்சியங்களாக மாறிய நபருக்கும் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலையும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதல்ல 2 நபர்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில தற்போது ஒரே ஒரு நபர் மட்டும் ஞானசேகரன் மட்டும்தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.